Hi, hope everyone is doing great. 12th முடிச்சிட்டு என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு மெடிக்கல் ரெண்டுமே சேர்ந்து இருக்க ஒரு கோர்ஸ் தான் சைக்காலஜி. சைக்காலஜி இருக்குன்னு தெரியும், பட் சைக்காலஜியில் என்னெல்லாம் இருக்குது, சைக்காலஜி முடிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம், அண்ட் இப்போ வர எல்லாருக்குமே சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய கிளாரிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூட மேம் இருக்காங்க. மேம் கிட்ட நம்ம சைக்காலஜினா என்ன, சைக்காலஜிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, சைக்காலஜிக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம், இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், ரிசர்ச், இதை பற்றி இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கூட மேம் இருக்காங்க. மேம் கிட்ட நம்ம இன்னும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹாய் மேம். ஹாய்டா. என்னம்மா எப்படி போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட் எல்லாம்? மேம் குட் மேம். ஆன் ப்ராசஸில் இருக்குது. டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் தான் மேம் இருக்குது. 18 to 20 இயர்ஸ் உள்ள பசங்களுக்கு தான் எடுத்துகிட்ருக்கேன், டேட்டாஸ் எடுத்துகிட்ருக்கேன். பட் ஆனால் அந்த கொஷின்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்கும் போது அவங்க நிறைய கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க மேம். பிஎஸ்சியில் வந்து சைக்காலஜி எடுக்கலாம், எதுக்கு எடுக்கணும், ஏன் எடுக்கணும், வை சைக்காலஜி அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க மேம். அதுக்கு உங்கள்கிட்ட இந்த ஆன்சர் ஏன்னா நீங்களே ஆன்சர் பண்ணலாம்ல. ஓகே, வாட் யூ திங்க் யுவர் ஆன்சர் இஸ்? நீங்கள் எதுக்காக சைக்காலஜி நீங்களா எடுத்தீங்க அது சொல்லுங்கள். Ma'am, everyone is focusing more on the physical health rather than mental health. So, I would like to focus on mental health. Like, I wanted to heal people. Okay, fine. So, இன்னைக்கு வந்து what do you think like இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த்துக்கு அவேர்னஸ் இன்னைக்கு ஜாஸ்தி ஆகுது. ஓகே, அதனால மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஆன்சைட்டியோ, ஃபியரோ ஆர் ஸ்ட்ரெஸ்ஸோ எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து சொல்யூஷன் பார்க்கறதுக்கு எவ்ரிபடி இஸ் அப்ரோச்சிங் திஸ். ஸோ தெர் இஸ் அ ஹையர் நீட் ஆஃப் சைக்காலஜி. அது வந்து சைக்காலஜிஸ்டால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஏரியா இருக்கிறதுனால இன்றைக்கி பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறதுனால நமக்கு ஒரு பர்சன் ஹேவிங் எனி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ண முடியும். அதர் தேன் தட் உங்களுக்குமே சார்ட் அவுட், ஐ மீன் செல்ஃப் கேர் ஆல்சோ இஸ் பாசிபிள், ஆஸ் வெல் அஸ் யூ கேன் டேக் கேர் ஆஃப் தி இமோஷன்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் ஆஃப் எனி அதர் பர்சன்ஸ். பட் அதுக்கு என்ன படிக்கலாம் சைக்காலஜியில்? இப்போ இவங்க யூஜி கரெக்ட் பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறாங்க. அண்ட் அதர் தேன் தட் நம்மள்ட்ட வி ஹாவ் தி கிளினிக்கல் சைக்காலஜி, அப்ளைட் சைக்காலஜி, அப்படி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அந்த கான்செப்டில் இஃப் யூ கோ, வாட் யூ திங்க் தட் நீங்கள் பிஎஸ்சி சைக்காலஜியில் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க? இப்போ நாங்கள் பேசிக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ பிஎஸ்சியில் லைக் ரொம்ப பேசிக்ஸாக இந்த ஃபீல்டில் போகணும், அந்த ஃபீல்டில் போகணுன்ற ரொம்ப இதாக போகலை. லைக் எதனால தெரியுமா அது? இப்போ நீங்கள் பிஎஸ்சி கிராஜுவேட் இன் சைக்காலஜி சொல்லிட்டுன்னா யூ கேன் கோ டு எனி ஆஸ்பெக்ட். இப்போ சைக்காலஜிங்கிறது இன்னைக்கு அக்ராஸ் இருக்கு, வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்குது. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஹையஸ்ட் பெய்ட் ஜாப்ஸ் ஆர் ஹையஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் இன் லிங்க்டின்ல இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட். அப்போ எல்லா ஸ்கூலில் இன்னைக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் மேண்டேட்டரியாக போடணும். இது ஃபர்ஸ்ட் திங். அப்போ அதை தாண்டி உங்களுக்கு நல்லா பேச பிடிக்கும் அண்ட் யூ ஆர் ரெடி டு ஹெல்ப் அதர்ஸ். அப்படி போகும்போது யூ கேன் கோ ஃபார் எ கவுன்சிலிங் சைக்காலஜி. கரெக்டாக? அது வந்து இப்போ கவுன்சிலிங் ஆஸ்பெக்ட்ஸில் யூ ஆர் லேர்னிங் கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் எம்எஸ்சியில் வரும்போது. அண்ட் அனதர் ஏரியா எக்ஸ்க்ளூசிவ்லி கிளினிக்கல் செட்டப்பில் தான் போவேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி படிக்கிறாங்க. கரெக்டாக? அவங்களுக்கு மோர் ஆன் கிளினிக்கல் டயக்னாஸ்டிக்ஸ், தெரப்பீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் போவோம். இதெல்லாம் எனக்கு வந்து ஹெச்ஆர் ஆஸ்பெக்டில் போகணும்னு சொல்லுங்கள். இப்போ அப்ளைட் சைக்காலஜி. ஓகே, அப்ளைட் சைக்காலஜியில் நீங்கள் ஹெச்ஆர் ஏரியாவில் போகலாம். இல்லை இதை விட்டுட்டு ரீஹாபிலிட்டேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்ஷன்ஸ் இருக்குது, ட்ரக்ஸ் இருக்குது, ஆர் எனி கைண்ட் ஆஃப் addictions or you want to rehabilitate them. So exclusive rehabilitation center la you need the psychologist there. Okay, idukku nama enna pannum? Is BSc psychology enough thonudhu? No ma'am. Okay, appo why you are studying this MSc? பர்டிகுலர் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டா ஸோ எம்எஸ்சி. கரெக்ட். இப்போ ஈவன் இண்டஸ்ட்ரியில் கூட இப்போ ஒரு பர்சன் நம்ம இண்டஸ்ட்ரியில் வெதர் ஹீ இஸ் சூட்டட் ஃபார் டூயிங் தட் பர்டிகுலர் ஒர்க் அப்படின்னு நமக்கு பார்க்கணும்னா ஹெச்ஆர் மட்டும் இல்லை, ஹெச்ஆரில் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் லீடர்ஷிப்ஸ் குவாலிட்டிஸ் அப்படி பார்ப்போம். வரஸ் ஒரு இண்டஸ்ட்ரி ஆர்கனைசர் அந்த ஒரு பர்டிகுலர் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன்ஸ். ஓகே, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் படிக்கிறீங்க ரைட்? அது எப்படி போகுது அந்த மாதிரி எல்லாம் வி வில் டூ தட். ஸோ இது வந்து பிஎஸ்சி படிக்கிற ஒரு பர்சன்னால உங்களுக்கு என்ன பிடிச்சதோ போங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஈவன் ஒரு பேங்கிங் செக்டரில் கூட இப்போ எஸ்பிஐயோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, தேர் ஆல்சோ தே நீட் சைக்காலஜிஸ்ட் நல்லது. ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் பேங்கிங் செக்டரில் போடணும் போகலாம். வேற எங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் மேண்டேட்டரி ஒரு சைக்காலஜிஸ்ட் வேணும்னு இருக்குது. ஸோ அங்கே வந்து தெர் இஸ் அனதர் ஆப்ஷன்.
ஸோ எந்த ஏரியான்னு இல்லை ஐடி ஃபீல்டு இன்றைக்கி பூமிங் இருக்குது ரைட். அப்போ ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு வேணும்னா ஆக்சுவலி நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டு தெர் இஸ் அமோரா டெக்னாலஜி சொல்லி பிளேஸ் ஆகிருக்காங்க. ஆக்சுவலி தெர் ஆர் சோ மெனி ஹெல்த் ஆப் இருக்குல்ல, இப்போ நம்மளே மொபைலில் இன்றைக்கி எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குல்ல, அதில் வந்து ஹெல்த் ஆப்பை டெவலப் பண்ணணும்னா பேக்ரவுண்டில் யாருக்கு வரணும்? கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இன்னைக்கு ஈவன் ஃபார் பிஎஸ்சி சைக்காலஜி இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு. ஓகே, ஸோ கரண்டா உனக்கு ஹையஸ்ட் பெய்ட் ஜாப் சைக்காலஜில எது? கரண்டாக ஹையஸ்ட் பே ஜாப் ஒரு பர்சன் வந்து கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சு போகிறவங்களுக்கு யூ டைரக்ட்லி என்டர் த கிளினிக்கல் செட்டிங்ஸ். இப்போ நேஷ்னலைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸில் நேஷ்னலைஸ்டு கிளினிக்ஸ்லேயே இன்றைக்கி ஒர்க் பண்ணுறாங்க. இது ஒரு ஆப்ஷன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது கிளினிக்கல் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓகே யூ ஹாவ் ஏ போஸ்ட் ஆஃப் ஏ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஸோ டைரக்ட்லி அதுக்குள்ளே என்டர் பண்ணலாம். அதை விடுங்க, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு சொல்லி போனால் ஓரோ டிஸ்ட்ரிக்ட்ல என்னடா அந்த போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம்? டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயே நிறையா ஜாப்ஸ் வந்து அது வந்து எஸ்பெஷலி சைல்டு அண்ட் உமன் ஹெல்த் கேர் செக்டரில் எக்ஸ்க்ளூசிவில் ஒரு சைக்காலஜிஸ்ட் வேணும். அது ஜென்ரலி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டும் இருப்பாங்க, சம்டைம்ஸ் அப்ளைட் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் அந்த ஏரியாவுக்கு இஸ் மோர் சூட்டட். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் பிஜி பண்ணி முடித்தாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட், யூ கேன் கோ ஃபார் இட். இது எல்லாமே ஹைலி பேரை விட இட்ஸ் எ கவர்மெண்ட் ஜாப். அந்த ஆஸ்பெக்டில் யோசிச்சு பாருங்க. ஸோ இன் தட் வே இட் இஸ் வெரி குட். இதை தவிர நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ப்ரைவேட் ஈவன் நாளைக்கு அவங்களோட கிளினிக்கே வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. Ma'am, what is the major difference between psychiatrist and the psychologist? யோசிச்சு பாருங்க, வாட் வில் பி த மேஜர் டிஃப்ரென்ஸ். சி சைக்காலஜிஸ்டும் இப்போ இவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் கூட தான் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஓகே, தே வென்ட் ஃபார் த இன்டர்ன்ஷிப் அலாங் வித் ஏ சைக்காட்ரிஸ்ட், எம்பிபிஎஸ் பண்ணுற அதே பர்சன்ஸ் கூட. என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட் எவர் தட் டெவலப்மெண்டல் சைக்காலஜி ஆர் பேத்தாலஜி ஆர் தெரப்பெட்டிக்ஸ் எல்லாமே இவங்களும் படிக்கிறாங்க, சைக்காட்ரிஸ்டும் படிக்கிறாங்க. பட் அசஸ்மெண்ட் இப்போ ஒரு டயக்னாசிஸ் பண்ணோன்னா இவங்களும் அதே டூல் கிளினிக்கல் டூல் வச்சு அசஸ் பண்ணலாம், இல்லை நம்ம இண்டஸ்ட்ரியல் டூல் வச்சும் அசஸ் பண்ணலாம். அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்கா, அவங்களோட டேட்டா ஃபுல்லாக நம்ம வி கால் தட் அஸ் எ மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன். அந்த வந்து அவங்களோட வாட் இஸ் தேர் மென்டல் ஸ்டேட்டஸ் A to Z நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரில் இட் இஸ் ஆக்சுவலி சைக்காலஜிஸ்ட் ஹூ டேக் திஸ் டேட்டா. இதை முடிச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மெத்தடில் அவங்கள ட்ரீட் பண்ணலாம், வாட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நம்ம என்ன ட்ரீட் பண்ணுவோம் தெரியுமா? தெரபிஸ். ஓகே, அதுக்கு தான் சைக்கோ தெரபெட்டிக்ஸ்னு பேப்பர்ஸ் இருக்கு. ஆனால் இதே ஒரு சைக்காட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? யா, மோர் டுவர்ட்ஸ் மெடிசினல் அப்ரோச். ஓகே, அப்போ மெடிசினல் எல்லாத்துக்குமே மெடிசினல் வேணும்னு இல்லை, சிவியர் கேசஸுக்கு தான் மெடிசின் வேணும். ஸோ ஆஃப்கோர்ஸ் இப்போ சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸுக்கு எப்பொழுதுமே தெர் வில் பி சம் ஆர் அதர் கைண்ட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை தூங்கிட்டே இருப்பாங்க. அதை பெட்டராக ஒரு சைக்காலஜிஸ்ட்னால இஃப் யூ யூஸ் ஏ தெரப்பெட்டிக்கல் அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியஸ்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரு தெரப்பி எது? சிபிடி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இதை யூஸ் பண்ணி மெத்தடில் we can easily treat them. இதை இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய தெரப்பி சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு தெரப்பி ஃபார் ப்ராப்ளம் REBT ஆர் வாட் எவர் த சைக்கோடைனமிக் தெரப்பி எனி டைப் ஆஃப் தெரப்பீஸ் ஆர் அவைலபிள். ஓகே, அது வந்து இன்னத்த வேர்ஷன் வந்து கான்டெம்பரரி தெரப்பீஸ் வி கால் தட். இதை யூஸ் பண்ணி ஒரு சைக்காலஜிஸ்ட் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு பெரிய சைடு எஃபெக்ட்ஸே இல்லை. வேற சைக்காட்ரிஸ்ட் என்னது, அதே இதை டயக்னாசிஸ் பண்ணி அதே தான் மெடிசின் வச்சு ட்ரீட் பண்ணுறது. இதுதான் நம்மளால மெடிசின் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. வேற எந்த டிஃப்ரென்ஸும் மேஜராக இல்லை. மேம், வாட் லைசன்ஸ் டு வி கெட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சைக்காலஜி? கரெக்டாக. இப்போ லைசன்ஸ் போகிறீங்கன்னா வாட் யூ திங்க், இப்போ அலைடு ஹெல்த் சயின்சஸ் சொல்லிட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கு. அந்த போர்ட்டலில் போய் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யுவர் டிகிரி, ஓகே, யூ கேன் கோ அண்ட் ரெஜிஸ்டர் ஆஸ் ஏ அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ராக்டிஷனர். உங்களுக்கும் அதே மாதிரி இப்போ டாக்டருக்கு ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அதே மாதிரி ஒரு நம்பர் யூ வில் கெட் இட். இதனால என்ன யூ கேன் ஃபியூச்சரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஹேவியரிஸ்ட் ஓன் கிளினிக்ஸ் வைக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நேஷ்னல் அலைட் ஹெல்த் சயின்சஸ்க்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ அந்த வெப் போர்ட்டலில் போய் ஜஸ்ட் யூ நீட் ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் டிகிரி அந்த இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி யூ கேன் கெட் யுவர் லைசன்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இது வந்து
இதனால என்னன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் ஓகே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி யூ கேன் ஹேவ் யுவர் ஓன் கிளினிக்ஸ். நாளைக்கு நீங்களே ஒரு ஆண்டர்ப்ரெனரும் ஆகலாம், ரைட்? ஸோ அந்த ஏரியாவில் போகலாம். யா, சைக்காலஜிஸ்ட் இன் அதர் ஃபீல்டு சொல்லிச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் செக்டர். ஓகே, பேங்கிங் செக்டரில் போகும்போது வாட் இஸ் ஹிஸ் ரோல்? இதே ஒரு ஹெச்ஆரில் ரிலேட்டடாக என்னெல்லாம் ஜாப்ஸ் இருக்கோ இதெல்லாமே பேங்கிங் செக்டரில் இருக்குது. கவுன்சிலிங் இருக்குது, கரெக்ட், ரீஹாபிலிட்டேஷன்ஸில் இருக்குது. இப்போ சம் பீப்புள் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஒரு தெரப்பி மட்டும் எக்ஸ்பர்டைஸ் எடுப்பாங்க. ஓகே, அந்த தெரப்பி வந்து இப்போ ஆர்இபிடியோ இல்லை வேறு என்ன தெரப்பிஸ் வேணால் நீங்கள் படிக்கிற சைக்கோ தெரப்பட்டிக் ஸ்கூலில் படிக்கிற எந்த சப்ஜெக்ட் வேணால் ஒரு பர்டிகுலர் தெரப்பியில் எக்ஸ்பர்டைஸ் எடுத்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேஷன் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் NLP, நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராம், ஓகே, காக்னேட்டிவ் ஏரியாவில். ஸோ யூ கேன் கோ ஃபார் இட், கெட் எ லைசன்ஸ், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ், அண்ட் யூ கேன் ப்ராக்டிஸ், யூ கேன் பி அன் எக்ஸ்பர்ட். இதை வந்து எல்லா ஏரியாலையும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு ஐடி ஃபீல்ட்லேயும் இருக்கிற ஒரு பர்சனுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்கிற பர்சனுக்கும் கொடுக்கலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிற ஒரு சப்ஜெக்டோ ஒரு பேஷண்ட்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ வாண்ட் டு என்டர். ஆர் ஒன்றுமே இல்லை, ஒரு கவுன்சிலிங் கான்செப்டுக்குள்ளே வரலாம், கரெக்ட்? அதில் நீங்கள் இந்த தெரப்பி யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு அப்போ வந்து எக்ராஸ் தான் இருக்குது ஆப்ஷன்ஸு. எக்ராஸ்னால் இப்போ நான் இப்போ சொல்கிறேன்னா நீங்கள் வந்து தெரப்பீஸ் வந்து இன்னைக்கு சிமுலேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் கொடுக்கலாம். பிகாஸ் சைக்காலஜி இஸ் ஏ ஹேவிங் இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்சஸ். இப்போ டெவலப்மெண்டல் ஏரியாவில் நீங்கள் வந்து என்னெல்லாம் படிக்கிறீங்க, ஹார்மோன்ஸ் படிக்கிறீங்க, அதே மாதிரி பிரெயின்ஸு, நியூரோன்ஸ் இதெல்லாம் படிக்கிறீங்கல்ல. ஸோ இந்த வந்து இன்னைக்கு பயோ ஃபீட்பேக்கு நம்மள்ட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுவும் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ஃபீட்பேக்கும் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி யூ கேன் ஹாவ் ஏ ஃபீட்பேக் ட்ரைனிங் ஃபார் த இண்டிவிஜுவல். ஓகே, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறது. இதை தவிர சிமுலேஷன் ஆஸ்பெக்டில் இப்போ இன்னைக்கு வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் த எக்ஸ்போஷர் தெரப்பி, அதில் வழி எக்ஸ்போஸ் பண்ணலாம், சிமுலேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி, அதெல்லாமே நம்ம லேபில் இருக்கு, ரைட்டா? இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் மேக் தெம் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம் அண்ட் தென் கெட் தெம் ட்ரீட்டட் யூஸிங் தி சிமுலேஷன்ஸ். இது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஏஐ சாட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ட்ரெயின் பண்ணலாம். இதெல்லாமே நீங்கள் ஆஸ் எ பார்ட் ஆஃப் தியரி மட்டும் படிக்கலை, ஓகே, ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம இங்கே யூ கேன் இம்ப்ளிமெண்ட். இவங்க பாருங்கள், அவங்க ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எஸ் ஆர் நோ? என்ன யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? வேரியஸ் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் மேம். அண்ட் தெரப்பீஸ் அது வந்து கொடுத்து இன்டர்வென்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரிலாம் வந்து பண்ணிடுவோம் மேம். ஓகே, அது வந்து ஆக்சுவலி நம்ம எப்படி கொண்டு போவோம்னா யூ வில் ஹாவ் தி இன்டர்ன்ஷிப்ஸ். தியரி மட்டும் படித்தா யூ கேன் நாட் அசஸ் ஏ பர்சன். ஓகே, ஸோ தியரி அடுத்த லெவலில் என்ன பண்ணீங்க? கிளினிக்கல் செட்டப்க்கு இன்டர்ன்ஷிப்ஸ் போனோம் மேம். யா, அது கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருந்தது, நாங்கள் போய் அட்டென்ட் பண்ணோம் மேம். லைக் என்னெல்லாம் கற்றுட்டீங்க அங்கேருந்து? அங்கே நாங்கள் போனப்போ சைக்காட்ரிக் கீழே நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது மேம். சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிக் 2 பேர் கூடயுமே கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ சைக்காலஜிஸ்ட் கீழேயுமே வந்து ஓபிஸ்லாம் பார்த்தோம். ஸோ அங்கேருந்து நிறையா லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது. சைக்காட்ரிஸ்ட் கீழே தெரப்பீஸ், அசஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படிலாம் பண்ணலாம், நம்ம படித்தது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அங்கே கற்றுக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் ரியல் டைம். ஓகே, இது வந்து மேண்டேட்ரி ஆஸ் எ பார்ட் ஆஃப் யுவர் கரிக்குலம். ஸோ இன்டர்ன்ஷிப் ஒரு ஆள் ஜஸ்ட் லைக் தட் அசஸ் பண்ணால் போதாது, நீங்கள் வந்து ரியல் டைம் அதுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாருக்குமே அடியில் ஒர்க் பண்ணணும். அதுவும் பார்ட் ஆஃப் த கரிக்குலம். இதுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம ஒரு செமிஸ்டர் ஃபுல்லாகவே அதை ஒரு 6 மாதம் எடுத்துங்க, இது ஃபுல்லாகவே அதில் கொண்டு வந்து அதை நீங்கள் வேரியஸ் கேசஸ், இப்போ கேசஸ் சொல்லிட்டுனா ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டிஸ்டிக் சைல்டு இருக்கலாம், ஓகே, ஆர் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற சைல்டு இருக்கலாம், இவங்கள்லேருந்து ஆரம்பித்து யூ கேன் ஹாவ் ஜீரியாட்ரிக் லெவல். ஓகே, அல்சைமர்ஸ் எல்லாம் எங்கே வருது? ஜென்ரலி ஜீரியாட்ரிக் தானே வருது. ஸோ அந்த லெவலில் இருக்கிற எல்லாருக்குமே வி கேன் ஹாவ் திஸ். இதை லைவாக போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் யூ கேன் பி குட் இன் திஸ் ஆஸ்பெக்ட், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கூட யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட், ரைட்? ஸோ இன்டர்ன்ஷிப்ஸில் மட்டும் இல்லாமல் ரிசர்ச்லேயும் we are using the psychological tools now. அதுதானே நான் ஆரம்பிச்சதே, அதை வந்து இவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ரிசர்ச்சர் பப்ளிகேஷனுக்கும் they are allowing. கரெக்ட். இப்போ சைக்காலஜி பண்ணின்னு முடிச்சுட்டு நீங்கள் சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டு மேபி இண்டஸ்ட்ரியில், கவுன்சிலிங்கில், இல்லை ஸ்கூலில், ஆர் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் கிளினிக்கில், ஹாஸ்பிட்டலில் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம்னா நாட் அட் ஆல். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் குட் இன் யுவர் ரிசர்ச் ஒர்க்,
இப்போ எல்லாருக்குமே மேண்டேட்ரியாக இப்போ பிஎஸ்சி ஆனாலும் சரி எம்எஸ்சி ஆனாலும் சரி போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஆர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்க்கு ஜென்ரலியே நம்ம கான்செப்டில் இஃப் யூ ஃபினிஷ் எ ப்ராஜெக்ட் அது எப்படின்னா நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. அது ஜென்ரலி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் வழியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகே, அந்த இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் அப்போ ஒரு ஃபுல் கேஸ் ஒரு கேஸ்னால் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை அசஸ் பண்ணி வேரியஸ் டூல்ஸ் வச்சு அசஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள எப்படி குணப்படுத்தலாம். இது ஒரு பர்சனுக்கும் பண்ணலாம். வி கால் தட் அஸ் எ கேஸ் ஸ்டடி. கரெக்ட். இல்லாட்டி நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் பண்ணலாம். ஆக்சுவலி நம்ம வந்து கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸுக்கு மேண்டேட்ரியாக அப்ளைட் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு ஒரு ஃபுல் அகாடமிக் இயர் போகிறாங்க. அதை வந்து என்ட்ரு இப்போ நீங்கள் ஜூன் ஜூலை ஆரம்பிக்கும்போது வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பித்து வீல் டேக் வேரியஸ் டெஸ்ட் ஃபார் தட். அவங்கள போய் பார்த்து அவங்களோட ப்ராப்ளம் என்னதுன்னு அனலைஸ் பண்ணி ஒரு ஃபேக்கல்ட்டி கூட இருந்து வி வில் டிஸ்கஸ் வித் தம் வாட் எவர் தர் ப்ராப்ளம்ஸ். அது வந்து அனலைஸ் பண்ணி டேட்டா எடுத்து அந்த சிலவங்க ரொம்ப கேசஸ் இருக்கலாம், சிலவங்க மீடியேட்டர் இருக்கலாம். ஸோ 1-to-1 செஷன்ஸ் பண்ணிவிட்டு we will slowly bring them to a situation where they are ready to face their exam fear இல்லாமல் anxiety இல்லாமல் quality of life improve பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு வருது. இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் for the PG students. பட் அட் த சேம் டைம் தே ஆர் ஆல்சோ கெட்டிங் பெனிஃபிட். இதுலேருந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கு, கார்பரேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ இது கூட as a part of our curriculum இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் ஆர் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் மட்டும் இல்லை. இப்போ அப்ளைட் சைக்காலஜினா அப்ளைட் சைக்காலஜி வேர் அண்ட் ஆல் இட் அப்ளைஸ் schools, industry, HR. correct. வேறு sports we have something called sports, correct. so sports area லையும் we can have it, correct. law area see இப்போ வந்து family counseling ஒரு exclusive relationship or family counseling, correct. இப்போ நீங்கள் வந்து you can have that in a ஒரு கோர்ட்டில் இப்படி ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் சொல்லி ஒரு பர்சன் ஒரு போஸ்ட் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு அடியில் யூ கேன் பிரிங் திஸ். அதுக்கும் இதே சைக்காலஜி தான் வேணும், கரெக்டா. ஸோ அந்த மாதிரியும் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இன்றைக்கி ஃபேமிலி கவுன்சிலிங்கில் இருக்காங்க. ஸோ யூ கேன் கோ ஃபார் இட். இது ஒரு சைடுனா ஸ்போர்ட்ஸ் ஒரு சைடு. ஸ்போர்ட்ஸ் ஏரியாவில் மேண்டேட்ரி இப்போ எப்படி வந்து ஃபிசியோதெரப்பி பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி சைக்காலஜிஸ்ட் மேண்டேட்ரியாக வேணும் to motivate them to improve their performance. And எங்கெல்லாம் நீடோ they can perform better. This is another area. இதை தாண்டி தான் நான் சொன்ன இண்டஸ்ட்ரி, பேங்க்கு, போலீஸு, ஸ்கூலு இப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ பாருங்கள் நம்ம பசங்க வந்து இப்போ ஹெல்த் ஆப் சொன்னேன்ல, ஆப் டெவலப்மெண்ட்டில் வந்திருக்காங்க, கரெக்ட். அதில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. பேங்கிங் செக்டரில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. கிளினிக்கலில் ப்ளேஸ் ஆகிருக்கு. கிளினிக்கலில் தான் நிறைய ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸ்கூல் கான்செப்டில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஓப்பன் அப். இல்லை ரிசர்ச்லேயே யூ கேன் ஹாவ் ரிசர்ச் ஏரியா. இப்போ நாளைக்கு உங்களுக்கு ரிசர்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தெர் ஆர் வேரியஸ் வேக்கன்சிஸ், எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச்சஸ். இப்போ பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் பயோடெக் கூட நீங்கள் பிளான் பேஸ்டோ இல்லை அனிமல் பேஸ்டோ எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்டில். பிகாஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆர் பிரெயின் ரிலேட்டடாக ஈவன் இந்த ரோபோ டெவலப்மெண்ட் கூட ஹவு நீங்கள் படிக்கிறீங்க, எஸ் ஆர் நோ, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இதை பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது எல்லாமே படிக்கிறீங்க, கரெக்டாக. ஸோ இந்த ஏரியாவில் எல்லாமே யூ கேன் டைரக்ட்லி இம்ப்ளிமெண்ட் இன் ரியல் டைம். ஸோ ஆல் திஸ் அப்போ இன்றைக்கி சைக்காலஜி சொல்லிட்டுன்னா ஒரு ஏரியாக்களில் அக்ராஸ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஹையஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் சைக்காலஜி இன் இப்போ லிங்க்டின் செக் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ we can go for it, correct. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட் இந்த டேட்டா மட்டும் கிடையாது, அவங்களுக்கு அவங்களோட ஹெல்த், அதாவது ஃபிசிக்கல் ஹெல்த்து தவிர மென்டல் ஹெல்த்தும் பெட்டர் ஆகிறதுக்குள்ள டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ யூ கேன் மூவ் ஆன் வித் த ப்ராஜெக்ட். ஸோ இன் கன்க்ளூஷனில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் கோ டு த வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இன் சைக்காலஜி. அது வந்து யூ கேன் கோ ஃபார் கவுன்சிலிங் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து பேமெண்ட் ஆஸ் எ ஜாப்னு பார்க்கும்போது இப்போ ஹைலி பெய்டு ஜாப்ஸு ஐடி செக்டரில் நிறைய, இப்போ அமூரா மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நம்ம சைக்காலஜிஸ்ட்டை இம்பைப் பண்ணி தென் கிரியேட் தேர்
சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜாப் செக்டர். இது இல்லாமல் இன்றைக்கி சைக்காலஜி முடிச்சுட்டு ஒரு ஆளால் என்னெல்லாம் பண்ண முடியும் கேட்டால் பேங்கிங் செக்டருக்கு போகலாம், அது இல்லாமல் ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட்டாக போகலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். பட் இதை தவிர வாட் வி வாண்ட் டு சே இஸ் இப்போ கான்ஃபரன்ஸ் வழியாக நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற சைக்காலஜிஸ்ட் கூட மிங்கிள் பண்ணி இது வந்து ஹியூமன் ரிலேட்டட் என்னெல்லாம் எத்திக்கல் கன்சென்ட் வேணும், இதை பற்றி என்னெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு தெரப்பி நம்ம படிக்கலாம், அதில் எப்படி சர்டிஃபிகேஷன் வாங்கலாம், இதெல்லாமே நம்ம டெவலப் பண்ணி எடுத்து அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக சர்டிஃபைட் ஆகலாம். ஸோ இது வந்து த்ரூ அவுட் த வேர்ல்ட் இட் வில் பி ரெக்கக்னைஸ்டு சர்டிஃபிகேட்டாக நமக்கு கிடைக்கும். இது வந்து கான்ஃபரன்ஸ் வழியாகவும் பண்ணலாம், ஒர்க் ஷாப் வழியாகவும் பண்ணலாம், லைவாக அந்த ஒரு பர்சனாலிட்டி செக் பண்ணணும்னா அந்த பர்சனாலிட்டியை லைவாக நமக்கு செக் பண்ணுறதுக்கு ரொஷாச் டெஸ்ட்டு, டேட் டெஸ்ட்டு, இதெல்லாமல் யூ கேன் ஹாவ் தட் ட்ரைனிங், சிமுலேஷன் பேஸ்ட் ட்ரைனிங், இதெல்லாமே இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூ கேன் கோ டு ஹையர் லெவல் பெய்டு ஜாப்ஸ். ஸோ சைக்காலஜியில் இன்றைக்கி வேரீட் ஆப்ஷன்ஸ் இன் மல்டிபிள் டிசிப்ளினரி அப்ரோச்சஸ் கான்செப்ட்லேயும் கொண்டு போகலாம், விச் வி ரீசன்ட்லி கண்டக்டட் ஏ கான்ஃபரன்ஸ். ஸோ அதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ஆளுக வந்து நம்ம இங்கே லைவாக வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணி அதில் சர்டிஃபிகேஷன், இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷனும் நீங்கள் கேதர் பண்ணலாம். இதை தவிர நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனோட அந்த நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கலாம். யூ கேன் ஹாவ் யுவர் டைரக்ட் ப்ராக்டிஸ். நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து இன்றைக்கி வந்து கிளினிக்கை வச்சு அவங்க ஒரு கிளினிக் மட்டும் இல்லை, அவங்க ஒரு ஆண்டர்ப்ரெனராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அந்த ஏரியாலையும் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ vast approaches and vast opportunities in psychology is there. ஸோ பை த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் மேம் கிட்டேருந்து நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணோம். சைக்காலஜினா என்ன, சைக்காலஜிக்கும் சைக்காட்ரிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, சைக்காலஜியில் என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, அப்புறம் ஒரு பிரான்ச்சும் எந்தெந்த கெரியர் ஆஸ்பெக்ட்ஸ், ரிசர்ச் ஏரியா சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிச்சு. டு எக்ஸ்ப்ளோர் மோர் அபவுட் சைக்காலஜி, டூ விசிட் அவர் கேம்பஸ் அண்ட் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஸ்டே டியூன்.